சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பகுதியில் பைப்புகள் கரை ஒதுங்கி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடும் கடம் சீற்றம் காரணமாக பைப்புகள் கரை ஒதுங்கி இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ராதிகா. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெமிலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் நீளமுள்ள பைப்புகள் கடல் சீற்றம் காரணமாக திடீரென கரை ஒதுங்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் எங்கே என்று பார்த்தபோது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெமிலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 3வது யூனிட் தயாராகி வரும் நிலையில் அதற்கான பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் நீளமுள்ள குடிநீர் பழுப்புகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்து அதன் பகுதியிலிருந்து நீண்ட தூரம் வெளியே வந்துள்ளது. குடிநீர் பழுப்புகள் கடல் சீற்றம் வழக்கத்திற்கு மாறாக இருந்ததால் இன்று காலை குடிநீர் பழுப்புகள் கரை ஒதுங்கியதை பார்த்த அந்த மக்கள் உடனடியாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகளும் பொறியாளர்களும் தற்போது பொக்லைன் இயந்திரம், ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் பழுப்புகளை மீண்டும் கடலில் உள்ள அந்த கடல் பகுதிக்கே நகர்த்தி செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் உள்ள சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த பழுப்புகள் இன்று காலை கரை ஒதுங்கியுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மீண்டும் அதே பகுதிக்கு இந்த பழுப்புகளை கடலிலே ஒதுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மீனவர்கள் சிறிய துடுப்புகள் மூலம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். என்ன